அம்மா புனித தாய் குஸ்மாம்பிகையே வாழ்க. குஸ்மாம்பிகையா? குஸ்மாம்பிகை திருச்சியில கோயில் கட்டினாங்க. ஆமா, நம்மள கோயில் மணி அடிச்சுட்டு இருந்தானுங்க. என் கணவருக்கு ஒரு ஆசை, அவரை எம்எல்ஏ ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. அதனால ஆமாம், குஷ்பு ரெக்கமெண்டேஷன் எங்கே வரைக்கும் போகுவேன். குஷ்புவை சுந்தர்சியை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இப்போ எந்த நம்பிக்கையில் போய் நிற்கிறாரியா? அது பிடிஆர் எதிர்த்து அதான் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் பிடிஆர் எதிர்த்தே நிற்கிறேன்யா. எந்த நடிகையில் போய் குத்தாட்டம் போட்டாலும் அது ஒன்றும் செடுபடாது. ஆமாம், குஷ்புவே குத்தாட்டம் போட்டாலும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மழிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதுரை மத்தியில் பிடிஆர் பன்னீர்செல்வம் தேவராஜன் போட்டிடுறாரு. அவருக்கு எதிராக இன்னைக்கு நட்சத்திர இயக்குனர், அதாவது குஷ்புவோட கணவர் சுந்தர்சி போட்டிடுறாரு. எப்படியா? அவர் ஏசி சண்முகத்தை கேட்டா 2 பேரும் ஒரே கேஸ்டுங்க, அதனால நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. வேற எப்படியா? யாருக்கு செல்வாக்கு அதிகம்யா? இல்லை, அந்த பிடிஆர் குடும்பம் ஒரு புகழ்பெற்ற குடும்பம். ஆமா, பணம் கொடுக்காம ஜெயிப்பாங்க. கண்டிப்பா பணம் கொடுக்காம ஜெயிப்பாங்க. நீங்க குஷ்புவை சுந்தர்சியை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? என்னன்னா, குஷ்பு நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது சுந்தர்சி கிளம்பிட்டார். ஏயா? என்ன காரணம்? ஏன் கிளம்பிட்டாருன்னா, நம்ம சங்கீதா திரிஷா கதை தான். உடனே துபாயிலேருந்து ஒரு போன் வருது சுந்தர்சிக்கு. என்னையா? டி கும்பல்னு சொல்லுவாங்க, தாவூத் கும்பல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். யோ, என்னையா எங்க வீட்டு பொண்ணை குழந்தையோட விட்டுட்டு கிளம்பிட்டியா? பார்த்துக்கலாமா? பம்பாயே நடுங்கும், பம்பாயே நடுங்கும், துபாயே நடுங்கும். சுந்தர்சி பார்த்தாரு, தாலியை கட்டிடுறாங்க. இதுதான் சுந்தர்சியினுடைய கதை. சுந்தர்சி அரெஸ்ட் ஆயிட்டாரு. குஷ்புட்டு அரெஸ்ட் ஆகிட்டாரு. இப்போ அவர் குஷ்பு தான் தயாரிப்பாளர் சங்க தலைவி. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசி சண்முகத்துடைய மகள். அந்த அம்மாட்ட குஷ்பு பேசி, என் கணவருக்கு ஒரு ஆசை, அவரை எம்எல்ஏ ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை, அதனால் இவரை இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு நல்ல தொகுதியாக வாங்கி கொடுங்கன்னு சொன்ன பிறகு குஷ்பு ரெக்கமெண்டேஷன் தான். குஷ்பு ரெக்கமெண்டேஷன்? ஆமாம், குஷ்பு ரெக்கமெண்டேஷன் எங்கே வரைக்கும் போகுவேன். மத்திய வரைக்கும் போக முடியல. அந்த அம்மா இவர் ராகுல் ரொம்ப நெருக்கம், கருணாநிதி ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கம், பாஜகவில் ரொம்ப நெருக்கம், பல பேரோட அரசியல் நெருக்கம். தப்பால எடுத்துக்கூடாது. அதான் நானும் நினைச்சேன். நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் கமெண்ட்ல சொல்ல போறாங்க. நம்ம தாய் குலத்தை மதிக்கிறான். கோயில் கட்டின கிளம்புனா நம்ம அம்மா புனித தாய் குஸ்மாம்பிகையே வாழ்க. குஸ்மாம்பிகையா? குஸ்மாம்பிகை திருச்சியில கோயில் கட்டினாங்க. ஆமா, நம்ம கோயில் மணி அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஆமா, எதை அடிச்சான்? மணி அடிச்சான். ஆமா, அப்போ குஷ்பு ரெக்கமெண்டேஷன் தான் சுந்தர்சி எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு. அந்த குடும்பத்தை எதிர்த்து வெற்றி பெறுவாரா என்பது அது ஒரு பெரிய கேள்வி. நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பிடிஆர் அவருடைய பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் எந்த உதவியும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் பேரை வச்சு பிடிஆர் டீ கடை, பிடிஆர் ஹோட்டல் அப்படின்னு நிறையா நடக்குதா இல்லையா? இல்லை, அது என்ன காரணம்னா, பிடிஆருடைய அப்பா, அவங்க தாத்தா பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம். இன்றைக்கி சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் சிலையை 1970களில் நக்சல்களில் அடித்து தீ வச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டான் 70களில். அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க, கேரளா முழுக்க அந்த சிலையை செஞ்சு ஒரு பெரிய ஊர்வலம் விட்டு மக்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க தாத்தா வைத்த சிலை தான் இன்றைக்கி இருக்குது. எங்கே? சபரிமலை ஐயப்பன் சிலை. இப்படி அது ஒரு புகழ்பெற்ற குடும்பம். அதனால் அந்த குடும்பத்துக்கு அங்கே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி குஷ்புவை சுந்தர்சியை காப்பாற்றாது. கண்டிப்பாக காப்பாற்றாது. அப்போ எந்த நம்பிக்கையில் போய் நிற்கிறாரியா? அது பிடிஆர் எதிர்த்து அல்ல, அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் பிடிஆர் எதிர்த்தே நிற்கிறேன்யா. இதுதான் பிடிஆர் எதிர்த்த நிற்கிறேன், நான் நிற்கிறேன். இதுதான் கருணாநிதி எதிர்த்து நிற்கிறேன், ஸ்டாலின் எதிர்த்து நிற்கிறேன். சில நபர்கள் இப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆமாம், அதே போல தான் இப்போ விஜயும் போய் நிற்கிறார்ல, ஆதவரிச்சனாக எடுத்து நிற்கிறேன். ஆமாம், அதே அந்த கதை தான். மற்றபடி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிடிஆருடைய கோட்டை பணம் கொடுக்காம ஜெயிப்பார். ஆமாம், அவங்க அப்பா ஜெயிச்சது, அவங்க தாத்தா ஜெயிச்சது. அந்த அரசியலில் நேர்மைக்கு சொந்தக்காரர் குஷ்புவும் சுந்தர்சியும்
தேர்தல் நிற்கலாமே தவிர வெற்றி பெற முடியாது. ஆனா பல நாயகிகள் இப்ப பிரச்சாரத்துக்கு வரதா இருக்காங்களா ஐயா? ஏன்னா சுந்தர் சி பல நடிகைகள் இயக்குனர் பல படம் இயக்கியிருக்காரு, அதனால நேயப்பட நாயகிகள் உள்ள வரதா சொல்றாங்களா? நாயகிகள் வந்தாலும் சரி, குட்டி நடிகைகள் வந்தாலும் சரி, சீரியல் நடிகைகள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நீங்கள் அந்த குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம். நீங்கள் இப்போ அதிமுகவில் இருக்கார் டாக்டர் சரவணன். ஆமாம், சரவணன் இருந்த பொழுது பிடிஆர் குடும்பத்தின் மீது அந்த பிடிஆர் பள்ளிவாள் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசுனாங்க. உடனடியாக அதிமுகவில் இருந்த கண்ணியத்துக்குரிய சரவணன் நேராக வீட்டுக்கு போயிட்டு ஆமாம் போய் தவறு நடந்துருச்சு, யாரோ ஒரு பெண் வீசிட்டா, ஆனால் எனக்கு அது திட்டமிட்டு நடக்கல, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த கட்சியை விட்டே வந்துட்டார். ஆமாம், பாசகவை விட்டு வந்துட்டார். பாசகனால அது ஒரு கலவர கட்சி தானே. ஆமாம், கலைபரமான கட்சி, கலவரமான கட்சி. இந்த கலவரமான கட்சியிலிருந்து சரவணன் வெளியேறிட்டார். இப்போ அதுதான் அந்த குடும்பத்தினுடைய பெரிய மரியாதை. அந்த காரணத்தினால எந்த நடிகைகள் போய் குத்தாட்டம் போட்டாலும் அது ஒன்றும் எடுபடாது. ஆமாம், குஷ்புவே குத்தாட்டம் போட்டாலும் அங்கே எடுபடாது. இதுதான் பிடிஆர் குடும்பத்துக்கு உண்டான மரியாதை. கண்டிப்பா ஐயா. இப்போ இந்த தேர்தலில் வந்து மும்முனை போட்டியா இல்லை 5 முனை போட்டியா எப்படியா? இருமுனை போட்டி தான். யாரா இருக்கியா? திமுக அதிமுக தான். விஜயில் ஒரு போட்டியே அல்ல. விஜய் வேட்பாளர்கள் பூரா இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டீங்க. கரெக்டாக பாயிண்ட் நீங்கள் எங்கேயும் போய் பேச வேண்டியது இல்லை. குஷிட்ட பேசினாலும் அவரே போதும், கூவி அவரே வித்துருவார். ஏங்க என்கிட்ட ஒரு 30 வேட்பாளர் இருக்கான். ஒரு வேட்பாளர் 3 கோடி, ஒரு 100 கோடியை தள்ளுங்க, மொத்த பேர் வாபஸ். நான் பாத்துக்கிறேன், எலெக்ஷனுக்கே வராம போயிடுவாங்களா? நான் பாத்துக்கிறேன். ஆமா, அப்போ விஜய் எங்கேயா நம்ம 30 பேரை காணா ஓடி போயிட்டானுவா. 234 பேர் அறிவிச்சமே, 34 பேரை காணாம பண்ணா ஏரியாவுக்கு 30 பேர். அதாவது செந்தில் பாலாஜி கொஞ்சம் பேர் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுவார். அதிக வேலை என்ன வேலை கேட்டாலும் கொடுத்துருவார். ஆமாம், நேரு கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்கிடுவார், மூர்த்தி கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்கிடுவார், சேகர் பாபு கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்குவார். அந்த பக்கம் ஏவா வேலு எப்பா உங்க ரேட்டை சொல்லுங்கப்பா, பேசாது ரேட்டை மட்டும் சொல்ல, வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லைங்க எங்களுக்கு தலைவர் புஷி தாங்க. சரி, புஷிக்கு என்ன ரேட்டை சொல்லு. ஆமாம், புஷிக்கு என்ன ரேட்டு? இப்படி இன்னொரு 10 நாள் பரபரப்பாகி தேர்தலில் களத்துக்கு போகிற பொழுது பல வேட்பாளர்கள்லாம் போயிடுவாங்களா? தலைமறைவு ஆயிடுவாங்க. பல வேட்பாளர்கள் தலைமறைவு. ஏன்னு கேட்டால் விஜய் கேட்டால் எங்களை திமுக குண்டர்கள் எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் ஒழிஞ்சுக்கிட்டோம், அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போச்சு, நாங்கள் தெரியல. இந்த கூத்தெல்லாம் வரப்போற தேர்தல் நடக்க போகுது. கண்டிப்பாக கன்றாவையெல்லாம் பார்க்கணும், நம்ம பார்த்தே ஆகணும். இதை மக்களும் பார்க்கணும். அதுதான் மக்களுடைய தலைவிதி.